அடுத்தது பார்த்திங்கன்னா சோமவார விரதம். மறுநாள் திங்கட்கிழமை சோமவார விரதம். ஆக்சுவலாக இந்த உமா மகேஸ்வரி விரதமாவது நமக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இருக்கக்கூடிய விரதம், புரிதலுக்காக இருக்கக்கூடிய விரதம், கல்யாணம் ஆகாதவர்கள் இருக்கக்கூடிய விரதம். ஆனால் சோமவார விரதம் அப்படி கிடையாது. மாதம் டு Z என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் அப்பன் கிட்ட நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக கொடுப்போம். உலகத்தையே ஆள்றவர் நம்ம கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த சோமவார விரதம் ஆக்சுவலாக மாதம் வர சோமவார விரதத்தை இருக்கிறவங்க இருப்பாங்க. இல்லை நான் இனிமேல் தான் சோமவார விரதத்தையே கடைப்பிடிக்க ஆரம்பிக்க போகிறேன்றவங்க கார்த்திகை மாதம் வரக்கூடிய முதல் அந்த திங்கக்கிழமையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் வருடம் ஃபுல்லாக தொடர்ச்சியாக கொண்டு போய்க்கலாங்க. இல்லை என்னால் முடியலன்றவங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் மட்டும் இருந்துக்கங்க. இது கரெக்டாக 5 வாரம் வரும். இந்த வருடம் 5 வாரம் வருது நமக்கு. அதே மாதிரி சோமவார விரதமும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து 6:30 மணிக்கு மேலே உங்களால் முடிஞ்ச அந்த 5 எழுத்து மந்திரம் அதை மட்டும் உச்சரிச்சுட்டே இருங்க. எங்கே போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும். இன்கேஸ் லேடிஸ் அடுத்த கொஷின் எங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, அந்த மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா கூட நீங்கள் பரவாயில்ல, விரதத்தை கைவிடாதீங்க, விரதம் இருங்க, பிரச்சனை இருக்காது. ஆமாம், இருங்க, மந்திரம் மட்டும் சொல்லிட்டு இருங்க. நீங்கள் ஈவினிங் சாமியை முடிஞ்சால் போய் பாருங்கள். அதாவது அந்த மாதிரி டைமில் வேண்டாம், முடிஞ்சதுக்கப்புறம் கூட போய் பாருங்கள். ஆனால் விரதத்தை கண்டினியூ பண்ணிக்க. தானம் கொடுங்க. தானம் முடிச்சு நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ வேண்டுதல் வைங்க. கண்டிப்பாக சோமவார விரதம் கை கொடுத்தே தீரும். விரதத்தில் எப்படி நம்ம கந்தசஷ்டி விரதம்லாம் எப்படி கைமேல் பலன், அந்த மாதிரி சோமவார விரதம் கைமேல் பலன். இந்த சோமவார விரதத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய எப்படி கௌரி விரதம் இருந்தால் சங்கதி வளரும்.